ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்திலே 34வது வசனம். எனக்காக அகித்தோப்பின் ஆலோசனைகளை அபத்தமாக்குவாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது பாருங்க, தாவீது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதர், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை தெரியுங்களா? தாவீதனுடைய குமாரனாய் அப்சலோம் தாவீதனுடைய அனுமதி இல்லாமல் ராஜாங்கத்தை எடுத்துக் கொள்கிறான். தனக்குத்தானே முடிசூட்டி கொள்கிறான். இவனுக்கு உதவியாக இருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, அகித்தோப்பேல் என்கிற ஆலோசனைக்காரன். அப்ப பாருங்க, தாவீது அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறார். நாம எருசலேமை விட்டு போய்விடுவோம் என்று சொல்லி புறப்பட்ட உடனே அவரோடு கூட ஏராளமாகவே புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அர்க்கியனாகிய ஊசா என்கிற ஆலோசனைக்காரன் தாவீதுக்கு எதிர்கொண்டு வருகிறார். பாருங்க, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு அழுது கொண்டே தாவீதுக்கு எதிர்கொண்டு வருகிறார். அப்பொழுதுதான் தாவீது அவரை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு வேண்டாம், எனக்கு பாரமாக இருக்க வேண்டியாம், நீ புறப்பட்டு போய் பாருங்க அப்சலோம் இடத்திலே ஆலோசனைக்காரன் ஆகிரு. ஏன்னு கேட்டா, அவன் கூட ஒருத்தன் இருக்கிறான், அவன் அகித்தோப்பேல். அவனுடைய ஆலோசனைகளை நீ அபத்தமாக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது நமக்கு விரோதமாக பலவிதமான ஆலோசனைகளை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. பல துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் எல்லாம் இருக்கிறது. அவருடைய நோக்கமே ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சமாதானமாக இருக்கக்கூடாது, நாம நன்மை பெறக்கூடாது என்று சொல்லி எத்தனையோ விதத்திலே பாருங்க நமக்கு இடைஞ்சல் உண்டு பண்ணி கொண்டே இருப்பார்கள். துன்மார்க்கருடைய சுவாபம் அது. வேதத்துல வாசிக்கிற பொழுது அவர்கள் யாரையாகிலும் வில்ல பண்ணாதிருந்தால் அவங்க என்ன பண்ணாதான், நித்திரை வராதான், தூக்கம் வராது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துல வாசிக்கிற பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரம் இடத்திலே உட்காராமலும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இவங்களெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய ஆலோசனையை நீங்கள் நடவாமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அகித்தோப்பேல் என்ன ஆலோசனை சொன்னா தெரியுங்களா? பொல்லாத ஆலோசனைகளை சொன்னான், அருவருப்பான ஆலோசனைகளை சொன்னான், தீய ஆலோசனைகளை சொன்னான். தாவீது தன்னுடைய வீட்டிலே பின் வைத்து சென்ற மறுமான ஆட்டுகளிடத்தில் பிரவேசி என்று சொன்னான். அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து அப்சலோம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தவறை, அருவருப்பான தவறை செய்ததாக வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதம் எழுதுமை சொல்கிறது, அந்த அகித்தோப்பின் ஆலோசனைகள் எல்லாமே பாருங்க அந்த அப்சலோமுக்கு தேவ வார்த்தைகளை போல இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்படி அவன் என்னெல்லாம் ஆலோசனை சொன்னானோ, என்னென்ன தவறான ஆலோசனை எல்லாம் சொன்னானோ, அதையெல்லாம் அப்படியே அப்சலோம் பின்பற்றினானாம். ஆனால் கர்த்தர் அப்சலோமோடு கூட இல்லை, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா கர்த்தர் இருப்பதில்லை. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, அந்த இடத்திலே அகித்தோப்பேல் ஒரு ஆலோசனை சொல்கிறான், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட 12,000 பேரை கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போகிறேன். தாவீது கை இழைத்தவனாக இருக்கிற பொழுது, களைத்தவனாக இருக்கிற பொழுது, விடாய்த்து போய் இருக்கிற பொழுது அவர்களையும் அவருடைய சேனைகளையும் நான் திடுக்கிட பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். அப்ப ராஜாவை மாத்திரம் நான் வெட்டி விட்டு வருகிறேன், நான் புறப்பட்டு போவதற்கு எனக்கு 12,000 பேரை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறான். இதை கேட்ட உடனே அங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஆலோசனைக்காரர்களும் கேட்ட உடனே எல்லா ஆலோசனைக்காரரும் எதிர்மா சொன்னாங்க, ஆமா, அகித்தோப்பேல் சொல்லுகிற ஆலோசனை நல்ல ஒரு ஆலோசனை என்று சொல்லி அப்சலோம் இடத்துல சொல்லுகிறார்கள். சரி, எதற்கும் இருக்கட்டும், ஊசாய் இடத்துல நம்ம ஆலோசனை கேட்போம் என்று சொல்லி ஊசாயை அழைத்து ஆலோசனை கேட்டாங்களாம். ஊசாய் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களுடைய தகப்பனார் ஒரு மிகப்பெரிய யுத்த வீரர், அவர் சௌரியவான், அவரோடு கூட அவ்வளவு எளிதாக யுத்தம் செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, அவர் தனியாக இருக்க மாட்டார், அவர் எங்கேயாவது ஒரு கெபியிலே மறைந்து கொண்டிருப்பார், ஒளிந்து கொண்டிருப்பார், அவர் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆரம்பத்திலேயே கூட நீங்கள் அவரிடத்தில் யுத்தம் செய்யும் போகுது நம்மிடத்தில் இருக்கிறவர்கள் யாராகிலும் பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், அதாவது யாரோ மறித்து போய் விடுவார்கள் என்று சொன்னால் அவருடைய கை ஓங்கிவிடும், அதனால் நமக்குத்தான் இழப்பு. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தாவீது தான் மிக சிறந்த வீரர் என்று சொல்லி விடுவார். அதனால நாம் அப்படி செய்ய வேண்டாம்.
அதற்கு பதிலாக நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொன்னார். நீங்களே இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு போக வேண்டும். அப்சலோமே இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு போக வேண்டும். இதிலே எல்லா ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய எல்லா சேனைகளையும் கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு போக வேண்டும். பாருங்க, வானத்தில் இருந்து பனி இறங்குகிறது போல அவர்கள் மேல் இறங்கி அவர்கள் அனைவரையுமே நாம் எளிதாக வெற்றி கொண்டு விடலாம் என்று சொன்னார். இதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாருக்கும் இதுதான் சரின்னு தோணுச்சு. எல்லா ஆலோசனைக்காரங்களும் ஊசாய் சொன்ன ஆலோசனை தான் நல்லது, அகித்தோப்பின் ஆலோசனைகளை காட்டிலும் ஊசாய் சொன்ன ஆலோசனை தான் சிறந்தது என்று சொன்னாங்களாம். அந்த இடத்துல பாருங்க, வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? கர்த்தர் அகித்தோப்பின் ஆலோசனைகளை அபத்தமாக்கினார். கர்த்தர் அகித்தோப்பலின் அந்த நல்ல ஆலோசனை அபத்தமாக்கினார் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, அந்த இடத்திலே அகித்தோப்பில் கூறின ஆலோசனை அப்சலோமுக்கு ஏதுவான நல்ல ஆலோசனையா இருந்தா கூட கர்த்தர் அதை அபத்தமாக்கி போட்டார். ஏனென்று கேட்டால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அது போலத்தான் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். அந்த இடத்துல நடந்த ஒரு காரியம் தான். இதை பார்த்த உடனே பாருங்க, அகித்தோப்பேலால் பொறுக்க முடியல. ஏனென்று கேட்டால் ஊசாயுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு விட்டார், தன்னுடைய ஆலோசனைகளை பறந்தள்ளி விட்டார் என்ற உடனே அவனால அதுல வேதனைப்பட்டான், வெட்கப்பட்டு போனான், வீட்டுக்கு போனான், நாண்டு கொண்டு செத்து போனதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ சென்னைங்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆலோசனைகளையும் கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அதனால் நீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளுக்கு கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். வேதத்துல வாசிக்கிற பொழுது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவருடைய ஆலோசனையை கேட்டு ஆண்டவருடைய ஆலோசனை நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மெய்யாகவே பலன் கொடுப்பார், மெய்யாகவே நீதி செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆலோசனைகளையும் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளும் கர்த்தர் கவிழ்த்து போடும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு சமாதானமான வாழ்வை தரும்படியாய் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து நேர்த்தியான பாதைகளை, செம்மையான பாதையில் நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபத்தில் பிதாவே, ஆமென். God bless you.